ஓகே, இன்னைக்கு மார்னிங்கு ஃபுல்லாக காம்பனண்ட் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்ஆக்டிவ் ஆக்டிவ் இதெல்லாம் வச்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எடிட்டு. இப்போ ஆட். ஓகேவா, ஆட் பண்ணும்போது இங்கே சப்மிட் பண்ணும்போது இங்கே வேலிடேஷன் வரணும். இதை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரீடெக்ஸ் மூலியமாக அச்சீவ் பண்ணணும். சரியா, ரீடெக்ஸ் மூலியமாக அச்சீவ் பண்ண போகிறோம். எப்படி இதை அச்சீவ் பண்ணுறோம்? ஆனால் ரெக்கார்டிங் போட்டிங்கன்னா ஓகே, இப்போ ஆட் எம்ப்ளாயில் இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இதை ரீடெக்ஸ் மூலியமாக அச்சீவ் பண்ணணும். சரி, இதில் வேல்யூ இருக்குது இல்லைன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இப்போதைக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஐடி நேமு, ஐடி ஜாப், இது ரெண்டு இருக்கு. ஆட் எம்ப்ளாயி கொடுக்கும்போது இங்கே எனக்கு இது எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேமு ஜாபு ஐடியை வச்சுன்னா நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ இதில் வேல்யூ எப்படி செட் ஆகணும், இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஆட் எம்ப்ளாயில் வேல்யூ இருக்கா இல்லையன்றது எப்படி செக் பண்ணணும்? கம்ப்ளீட்டாக ஸ்டேட் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிடுச்சு. அப்போ ரீடெக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ரீடெக்ஸ்லேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரீடெக்ஸில் இருந்து காம்பனண்ட்டுக்கு வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். யூஸ் செலக்டார். யூஸ் செலக்டார் கரெக்டா? யூஸ் செலக்டார் மூலயமா நம்ம வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் டைம் எடுத்தோம்ல, யூஸ் செலக்டார் போட்டு வேல்யூ எடுத்தோம். இப்பயும் அதை தான் பண்ண போகிறோம். எப்படின்னா, இதுக்கு தான் வேல்யூ எதுவுமே இல்லையே, அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஓகே, சிஸ்டத்தில் இந்த ரெண்டு ஃபீல்டுக்கான வேல்யூ எதில் போய் செட் பண்ண போகிறோம்? ஆக்ஷன்ஸில், சாரி ஆக்ஷன் ரெடியூசரில் நேமு ஜாப் இந்த ரெண்டு இதில் செட் பண்ணுறோம். ஓகே, நேமு ஜாப் இந்த ரெண்டு இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த நேமு ஜாபை ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். எடுத்து அதில் வேல்யூ எதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா எரரை த்ரோ பண்ண போகிறேன். இப்போ யூஸ் செலக்டாரை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் செலக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பாருங்கள். எம்ப்ளாயி ஸ்டேட், ஸ்டேட்டில் ஸ்டேட் டாட் யூஸ் செலக்டாரில் இந்த ஸ்டேட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். இதில் எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா ஸ்டேட் டாட் எம்ப்ளாயி மட்டும் தான் தேவை. இதை நீங்கள் கன்சோல் போட்டு பாருங்கள். எம்ப்ளாயி ஸ்டேட்டில் என்ன இருக்குது? நேம் ஜாப் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள், நான் இந்த எம்ப்ளாயி ரெடியூசரில் சும்மா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். வெங்கி வெங்கி அப்படின்றது வந்துடுச்சு. எப்படி நான் எடுத்தீங்க அப்படின்னா, ஆட் எம்ப்ளாயில் ரீடெக்ஸ்லேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு இந்த யூஸ் செலக்டார் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் செலக்டார் எழுதிட்டு ஸ்டேட், ஓகேவா, ஸ்டேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் ரெடியூசரில் இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கும். எல்லா விஷயம் இருக்குன்னா இப்போ மேனேஜரை பற்றி எடுக்க முடியுமானா தாராளமாக எடுக்கணும். எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், மேனேஜர் ஸ்டேட்லேயும் இப்படி இருக்குது. இல்லை அதில் ஏதாவது வேல்யூ வச்சு காட்டுங்க, இல்லை ஃபீல்டு அதிகமாக எடுங்க.
ஓகேவா? சேலரி சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்போ ஆட் எம்ப்ளாயில் ரீடெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எடுக்க முடியுது. எதை வச்சு அப்படின்னா யூ செலக்டார் வச்சு எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எம்ப்ளாயி ஸ்டேட். ஓகேவா? எம்ப்ளாயோட வேல்யூ எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னா எம்ப்ளாயி ஸ்டேட்டில் எனக்கு இப்போ நேமு ஜாபு அப்படின்ற 2 இருக்குது. இதில் வேல்யூ அப்படின்ற ஃபீல்டில் எம்ப்ளாயி ஸ்டேட் கான்ஸ்ட் ஓகேவா? இப்போ நீங்கள் இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷே பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது இதில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னா நேம் கான்ஸ்ட் இப்போ இங்கே நேம் இருக்கிறதால நமக்கு என்னவா வருது அப்படின்னா, என்னன்னா ரீடெக்ஸ்லேருந்து வேல்யூ வாங்குறேன், வாங்கிட்டு 2 ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நேமில் வேல்யூ இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னா நேமில் தான் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ளார வருது. இப்போ ஜாபுக்கு பார்ப்போம். அதே விஷயம் ஜாப். ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எல்ஸ் வருது, ஏன்னா வேல்யூ இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஹேண்டில் சப்மிட் கொடுக்கும்போது இதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ என்ன செய்யணும்? சரி, ஓகே. இப்போ சொன்ன வரைக்கும் இந்த ப்ராசஸ் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஹலோ, இப்போ இந்த ப்ராசஸ் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சா? ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்டேட் வேல்யூ வச்சு வேல்யூ பார்க்கக்கூடாது. எனக்கு ரீடெக்ஸ் வேல்யூ தான் வச்சு பண்ணணும். ஆட் எம்ப்ளாயி கொடுக்கும்போது இதுலேயும் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஐடியை வச்சு வேல்யூனா வாங்க போகிறதில்ல, ஐடியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செட் பண்ணுறதுக்கு தான் ஐடி நார்மலாக கொடுப்பாங்க. அப்போ எப்படிரா நீ இதை கண்டுபிடிப்ப? ஸ்டேட் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட் வேல்யூ யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்டேட் கிடையாது, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது. இப்போ எனக்கு மேனேஜர் இந்த எம்ப்ளாயி ரெடியூசரில் நேமு ஜாப் இருக்குல்ல, எனக்கு இதில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். சரி, இதில் எப்படி வேல்யூ எட்டுன்னு வந்து செட் பண்ணுவேன்? இதில் எப்படி வேல்யூ எட்டுன்னு வந்து செட் பண்ணுவேன்? இப்போ நீ ஏதாவது கொடுக்கும்போது இப்போ நார்மலாக நம்மளுடைய ஃபங்க்ஷனில் ஸ்டேட்டில் வச்சு இங்கே பண்ணிங்கன்னா என்ன செய்வேன்னா ஆன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேல்யூ அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேல்யூ அப்டேட் பண்ணுவோம். இதுக்கும் அதே தான். இப்போ ஆட் எம்ப்ளாயி கொடுக்கும்போது இதில் வேல்யூ இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வேல்யூ இல்லை அப்படின்னும் போது
நான் இது எரர் காட்ட போகிறேன். வேல்யூ இல்லைன்னும் போது எரர் காட்ட போகிறேன். எனக்கு இந்த எரரை கூட நான் எப்படி காட்டணும் அப்படின்னா, ஜாப் எரர் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சிருக்கே எப்பட்றா அப்படின்னா, ஆட் கிளிக் பண்ண போகிறேன். நேம் இருக்க போகுது. நேம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நேம் இல்லை அப்படின்னா இந்த ஃபால்ஸ்ன்னு இருக்கிறத ட்ரூன்னு மாற்ற போகிறேன். சரி, இன்னொரு விஷயம் பண்ணிடுறேன். நேம் இஸ் ரெக்கார்டு வந்துடுச்சு. எப்படின்னா இது வந்துச்சு அப்படின்னா, நான் இந்த இடத்துல அகைன் ஸ்டேட்லேருந்தே வாங்குறேன். ஓகே, எம்ப்ளாயி ரீடெக்ஸ்லேருந்தே வாங்குறேன். நேம் எரர் ட்ரூ ஃபால்ஸ். சரி, இப்போ டிஃபால்ட்டாக அது வந்து ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஆக்ஷனை கால் பண்ணணும். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதை ஒரு காஃபி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரிஜினல் இதை ஒரு காஃபி எடுத்து வச்சுக்கிட்டு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன். எதனுடைய வேல்யூனா, இதனுடைய வேல்யூவை ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். நேம் டாட் எரர் ட்ரூ அப்படின்னு மாற்ற போகிறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இதை நான் டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இது இங்கே வரும். இது இங்கே வந்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இதை ட்ரூன்னு மாற்றி விட்ரும். இஃப் நேம் இருந்துச்சுன்னா ஓகே, நேம் இல்லைன்னா டிஸ்பேட்ச் பண்ண சொல்கிறோம். கரெக்டாக
ஃப்ளோ சொல்கிறேன், இங்கே வருது நேம் எரர். டிஃபால்ட்டாக நமக்கு ஃபங்க்ஷன் லோட் ஆகும்போதே என்ன சொல்கிறோன்னா ஃபால்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ தட் அது என்ன சொல்லுது அப்படின்னா நேம் எரர் ஃபால்ஸு, இந்த எரரை காட்ட முடியாது. சரி, நான் ஆன் கிளிக் பண்ணுறேன். ஆன் கிளிக் பண்ணும்போது நேமில் வேல்யூ இருக்கா இல்லையா? நேம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா யூஸ் செலக்டார்லேருந்து எடுக்கிறேன். யூஸ் செலக்டாரில் எம்ப்ளாயி ஸ்டேட்டில் நேமு இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? இந்த இடத்த எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்குறேன். இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன பார்த்தா இதில் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு எரர் காட்டணும். வேல்யூ இல்லை, டிஸ்பேச்சில் ஆல்ரெடி ஃபால்ஸ்ன்னு இருக்கிறத செட் ஸ்டேட்டஸ் பண்ணுறேன். இந்த எரர் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் ட்ரூன்னு மாற்றி விட்ருது. ட்ரூன்னு மாற்றினதுக்கு உடனே எனக்கு திரும்ப இதனுடைய ஆப் காம்பனன்ட் மூலிமா எனக்கு யூஸ் செலக்டாரில் வேல்யூ வரப்போகுது. யூஸ் செலக்டார் மூலிமா எனக்கு வேல்யூ வரப்போகுது. இப்போ வரும்போது இந்த நேம் எரரோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ட்ரூன்னு இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல எரர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் வேல்யூ ஏதாவது கொடுத்துட்டு ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், இதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா டைப் ஆகாது. இட்ஸ் லைக் எப்படி நம்ம ஸ்டேட் வேரியபிள் டைப் பண்ண ஆகாதோ அந்த மாதிரி ஆகாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண ரீடெக்ஸுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டைப் பண்ண ரீடெக்ஸுக்கு அப்டேட் பண்ணணும். அது எப்படி நான் பண்ணுவீங்க? ஸ்டேட்டுக்கு எப்படி பண்ணீங்களோ அதுதான். ஆன் சேஞ்சு ஓகேவா, ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, இதுக்கு தான் இந்த ஐடி, அண்ணா கேக்குதாண்ணா? ம் ஆனா இப்போ அந்த ஃபேட்டாரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணினா நீங்க இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணீங்க? இப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தேன். ஓகே அண்ணா. என்னடா சிரிக்கிற? இல்ல நான் வேற ஏதோ பண்ணீங்களோன்னு யோசிச்சேன். இப்படி தான்டா பண்ணேன். ஓகே அண்ணா ஓகே. இப்போ ஐடி வேல்யூ, இப்போ ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் கொடுக்க நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு டிஃபரன்ஷியேட்டுக்காக மியூட்டில் போடுங்க. இப்போ திரும்பவும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னொரு இதை செட் பண்ண போகிறேன். இன்னொரு ஆக்ஷன் எழுத போகிறேன். என்ன ஆக்ஷன்னா செட் நேம். செட் நேம் அப்படின்றத இங்கே திரும்ப கால் பண்ண போகிறேன். எங்கடா அது? இது நேமை செட் பண்ண போகுது. எப்படி அப்படின்னா அகைன் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுடு. இப்போ ட்ரூனா வைக்கக்கூடாது. என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா டைப் பண்ண அதனுடைய வேல்யூ வரப்போகுது. அப்போ இந்த இடத்த காப்பி பண்ணிவிட்டு வேல்யூ என்னவோ அதை நான் அனுப்புகிறேன். ஏசி ஸ்டேட்டஸ்க்கு வேல்யூ அனுப்புகிறேன். இந்த இடத்துல வேல்யூ வருது.
இப்போ நமக்கு ஃபெயிலோடு தேவைப்படுது. இப்போ என்னன்னா எனக்கு என்ன வேல்யூ நான் கொடுக்குறேனோ அது இங்கே வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ஷன் டாட் பேலோடு அப்படின்னு வரும். அப்போ ஆக்ஷன் டாட் டைப்பில் வந்துடும், ஆக்ஷன் டாட் பேலோடில் இது வந்துடும். என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் நேம் இஸ் ரெக்யூர்டு வந்தாச்சு. இப்போ கிளிக் பண்ணால் இது ஃபால்ஸாக மாறுது. எப்படி திரும்ப அப்படின்னா இதுக்கு வேற மெத்தட் எழுதாம இதுக்கும் வேல்யூ பாஸ் பண்ணிடு. இது ட்ரூ, இது ஃபால்ஸ் அப்படின்னு வச்சிடணும். ஸோ இதுவுமே கன்சிடர் as பேலோடு வேல்யூ. சாரி, இந்த இடத்துல ஆக்ஷன் டாட் பேலோடுன்னு எழுதணும். சப்மிட்டு. என்னடா இது, ஏதாவது தப்பா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு என்ன செய்றீங்கன்னா கன்சோல் லாக் போட்டு என்ன தான் ஆக்ஷன் வருது அப்படின்னு பார்த்துக்கணும். இதில் வேல்யூ இல்லை, கிளிக் பண்ணால் ஃபால்ஸ்னு வருது. நேம் எரர் ஸ்டேட்டஸ், நேம் எரர் ஸ்டேட்டஸ். ஐயோ, மாற்றி கொடுக்கணும். யாருக்கும் புரியல, அதனால தான் அமைதியாகவே இருக்கு. இப்போ கிளிக் பண்ணுறேன், வேல்யூ வரும். இப்போ நான் டைப் பண்ணுறேன், திரும்ப கிளிக் பண்ணால் அது போயிடும். என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஃபீல்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்குறேன். எப்படி வாங்குவீங்க அப்படின்னா இது முழுக்க ரீடெக்ஸ் இருந்து வேல்யூ வாங்குறதுக்கு யூஸ் செலக்டாரில் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்டுமே நம்ம ரூட் ரெடியூஸில் என்ன நேம் வச்சுருக்கோமோ அந்த நேம் வச்சு அலைஸ் வச்சு கால் பண்ணதை நான் ஒரு வேரியபிளை வாங்கிட்டு அதில் என்னென்னலாம் வேரியபிள் இருக்கோ அதை ஸ்பிளிட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நேமோட வேல்யூ கொடுக்குறேன், ஜாபோட வேல்யூ கொடுக்குறேன், எரருக்கு நேம் எரர்னு வைக்கிறேன். ரைட். இப்போ கண்டிஷன் எழுத போகிறேன். ஆன் கிளிக் பண்ணால் நேமில் வேல்யூ இருக்கா இல்லையா, ஜாபில் வேல்யூ இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த ஆக்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ட்ரூ ஃபால்ஸை த்ரூ பண்ணணும். ஓகே, அப்போ திரும்பவும் இந்த ஸ்டேட் வேல்யூக்குள்ளாரே நான் வர மாட்டேன், ரீடெக்ஸ்குள்ளே தான் விளையாட போகிறேன். ஸோ இதை என்ன செய்ய போகுதுன்னா வேல்யூ நான் என்ன கொடுக்குறேனோ இந்த நேம் எரருக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை செட் பண்ண போகும். ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்மை வேலிடேட்டு யூஸிங் ரீடெக்ஸ் அப்படின்றது நிற்கிது.